நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மலசிங் நில்லு. இது அதே பயங்கரமான பாம்புதான். சிவ 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 சிவனோட கழுத்தில் இருக்கிற நாகப்பாம்பு என்னோட கழுத்துல எப்படி வந்தது? இரவின் இருளை சூடியவன், கங்கை கரையினில் கிடைக்கக்கூடியவன், பெரிய பெரிய பொக்கிஷங்களின் பாதுகாவலன், கழுத்தில் ஒரு மாலையை போல் கிடப்பவன் நான். இளவரசி அவர்களே பின்னாடி போங்க. இளவரசி அவர்களே பின்னாடி போங்க. இளவரசியாரே போங்க. நீங்க யாரும் பயப்படாதீங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, பிரமாதம். முதல்ல இதை எனக்கு சொல்லுங்க. சபைக்கு பாம்ப கொண்டு வர தைரியம் யாருக்கு வந்தது? யார் இந்த குற்றத்தை பண்ணது? அவங்களை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. மன்னிச்சிடுங்க மகாமந்திரியாரே, நாகராஜரை நான் தான் சபைக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா அதுக்கு அவசியம் என்ன? மகாராஜா, நான் இவரை பைக்குள்ளதான் வச்சிருந்தேன். அந்த பையன் எங்க போச்சுன்னு தெரியல. இவரும் அந்த பைக்குள்ள இருந்து எப்படி வெளியில சபைக்குள்ள வந்தாருன்னு தெரியல மகாராஜா. ஆனா இது மகாராஜா கேட்ட கேள்விக்கான பதில் இல்ல. பதிலுக்காக தான் கொண்டு வந்த மகாமந்திரியாரே. ஏன்னா இளவரசி கேட்ட புதிருக்கான பதிலே இதுதான். இரவின் இருளை சூடியவன், கங்கை கரையில் கிடைக்கக்கூடியவன், பெரிய பெரிய பொக்கிஷங்களின் பாதுகாவலன், கழுத்தில் ஒரு மாலை போல் இருப்பவன், அதாவது நாகராஜர். நான் ஒத்துக்கிறேன் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. என்னோட புதிருக்கான பதில் இதுதான். பிரமாதம் பண்டித ராமகிருஷ்ணரே. ஆனா உங்களுக்கு சரியான பதில் தெரியும்னா நீங்க எதுக்கு மாலா சிங்கை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஏன்னா எந்த ஒரு கேள்விக்கும் இல்ல புதிருக்கும் ஒரே ஒரு பதில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நிரூபிக்க நினைச்சேன். உங்க பார்வையில உங்க பதில் சரியானதா இருக்கலாம், என் பார்வையில என் பதில் சரியானதா இருக்கலாம். அதனால இளவரசி அவர்களே, அடுத்த தடவை நல்லா யோசிச்சு சிந்திச்சு ஏதாவது ஒரு புதிரை கேளுங்க. உங்க புத்திசாலித்தனத்தை பத்தி நான் எப்படிலாம் கேள்விப்பட்டேனோ நீங்க அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா என்னோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? ஏன் நீங்க என்னோட உயிரை காப்பாத்துனீங்க? அந்த பாம்பு என்ன கொத்திருந்ததுன்னா உங்க ராஜ்யத்துக்கு வந்த ஆபத்து விலகி இருக்குமே. இளவரசி அவர்களே, நீங்க எங்களுடைய விருந்தாளி மற்றும் விஜயநகரம் அதிதி தேவோ பவன்ற சித்தாந்தத்தை நம்புறவங்க. அதனால உங்க உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. ஆஹா, பண்டிதர் ராமகிருஷ்ணரே அருமை. இன்னைக்கு நீங்க மறுபடியும் எல்லாருக்கும் இந்த மொத்த விஜயநகரத்திலயுமே உங்கள மாதிரி ஒரு புத்திசாலி இல்லைன்னு நிரூபிச்சு காட்டிட்டீங்க.
நீங்க இவ்ளோ சுலபமா இளவரசியோட புதிருக்கான பதில சொல்லிட்டீங்க. அதுவும் 1 இல்ல 2. இளவரசி அவர்களே, இப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட அடுத்த புதிரை கேளுங்க. அப்புறம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் எந்த புதிருக்கான பதிலையும் இப்படி சொடக்கு போறதுக்குள்ள சொல்லிடுவாருன்னு. சரியா சொன்னீங்க மந்திரியார் அவர்களே, சரியா சொன்னீங்க. அப்போ விதிகள் படி என்னுடைய 2வது புதிர் இதுதான். தந்தை பாசத்திற்காக ஏங்குபவன், தூர தேசத்தில் வசிப்பவன், அமரத்துவத்தை அடைந்தவன், திசை மாறி வருபவர்களுக்கு வழிகாட்டுபவன். எந்த ஒரு வித்வான் பதில் தேடினாலும் வடக்குல தான் பதில் அடங்கி இருக்கு. இளவரசி அவர்களே, நீங்க எங்களுடைய விருந்தாளி. விருந்தாளிகளுக்கு மரியாதை தந்து அவங்களுக்கு உபசரிக்க வேண்டியது விஜயநகரத்துடைய பாரம்பரியம். அதனால இந்த போட்டியை இதோட முடிச்சிடலாமே. ஏன்னா நீங்க தோல்வி அடையறத என்னால பார்க்க முடியாது இல்லையா? வென்றது யாரு தோத்தது யாருன்னு இன்னும் முடிவு செய்யப்படல பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அப்படியே நான் தோல்வி அடைஞ்சாலும் நான் உங்கள மாதிரியான ஒரு புத்திசாலி கிட்ட தோத்துருக்கேன்னு சந்தோஷம் தான் படுவேன். அச்சச்சோ, இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. ரொம்ப நேரமா என் தலை அரைச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த சபை எப்ப முடியறது, நான் எப்ப அறைக்கு போய் இந்த போலி முடிய கழட்டி வச்சுட்டு நிம்மதியா குளிக்கிறது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சீக்கிரமா இளவரசி கேட்ட புதிருக்கு பதில் சொல்லிருங்களே. அப்பதானே சபை அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்படி என்ன அவசியம் இருக்கு மகாராஜா? சொல்லப்போனா அவசரப்பட்டு பண்ற எந்த ஒரு காரியமும் சரியா இருக்காது. என்கிட்ட 6 பொழுது இருக்கு மகாராஜா. அதனால நான் சரியா யோசிச்சு சிந்திச்சுதான் நான் பதில சொல்லுவேன். விஜயநகரத்தோட எதிர்காலத்தை பத்தினது மகாராஜா. ஆனா உங்க முகத்துல இருக்கிற இந்த குழப்பத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ இந்த புதிரே புரியாத மாதிரில இருக்கு. முகபாவனைகளை படிக்கிற பாடத்தை நான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் சொல்லி என்ன குழப்பி விட பாக்குறீங்கல்ல? அப்படியெல்லாம் இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உண்மையாவே அதை படிச்சிருக்கேன். மகாராஜாவுடைய முகத்துல இருக்கிற உணர்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, அவரு சீக்கிரமே இந்த சபை முடியணும், சீக்கிரமே இங்கிருந்து கிளம்பி போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சரிதானே? அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்க முக பாவனைய வச்சுதான். அப்புறம் நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, என்னுடைய புதிருக்கான பதில ஒருவேளை ராமகிருஷ்ணருக்கு முன்னாடியே நீங்க சொல்லிட்டீங்கன்னா இந்த சபையில உங்களுடைய மரியாதை அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்க. சரிதானே? அப்புறம் மந்திரியார் அவர்களே, உங்களுடைய முகத்துல தெரிகிற உணர்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க மன்னிச்சிருங்க இளவரசி அவர்களே. இப்ப அரசவையில இன்னும் பல முக்கியமான முடிவுகளை எடுக்கணும். அதனால இப்ப நாம அரசவையோட காரியங்களை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அப்ப சரி, நாம போட்டிக்கு திரும்ப வரலாம். நாம பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் நாளைக்கே இந்த சபையில பதில் சொல்லி ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு புதிர் கேட்க விரும்புறேன். அதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லணும். அப்படி யாரு என்னுடைய புதிருக்கான பதில சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு விசேஷமான அன்பளிப்பு வழங்குவேன். அப்ப இளவரசியாரே, அந்த அன்பளிப்பை நீங்க எனக்கே தந்துருங்க. ஏன்னா புதிர்களுக்குன்னே ஒரு ராஜ்யம் இருந்ததுன்னா அதுக்கு நானே அரசனா இருப்பேன். புதிர்களை எல்லாம் நான் கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள தீர்த்துருவேன். அப்படின்னா கண்ணை சிமிட்டுங்க. சிமிட்டிட்டேன். இப்ப பதில் சொல்லுங்க. கேளுங்க. உங்க எல்லார்கிட்டையும் நான் கேக்குற புதிர் என்னன்னா,
தண்ணீரால நிறைஞ்ச பானை ரொம்ப உயரமான இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. அதோட தண்ணி இனிப்பா இருக்கும். கொஞ்சம் கூட இது புளிக்காது. இந்த புதிருக்கான பதில யார் சொல்றாங்கன்னு நான் நாளைக்கு பாக்குறேன். அதுக்கப்புறமா என்னோட 2வது புதிருக்கான பதில பண்டிதர் ராமகிருஷ்ணர் நாளைக்கு நிச்சயமா தருவாரு. மற்றும் உங்களுடைய நேரம் எப்போ ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எனக்கு அனுமதி வழங்குங்க மகாராஜா. நன்றி இளவரசியே. இளவரசி அவர்களே, உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். நீங்க வேணா எங்களை உங்க எதிரியா நினைச்சிருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்களுடைய விருந்தாளி. அதனால ஏன் நீங்க இங்கேயே ராஜ மாளிகையிலேயே இருந்து உங்களுக்கு சேவை பண்ண எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க கூடாது? இவன் எதுக்காக இவளை இங்க இருக்க சொல்றான்? ஒருவேளை அதாவது திட்டம் தீட்டி வச்சிருக்கானா? அப்போ சரி, நீங்க இத கோரிக்கையா கேக்குறதுனால நானும் உங்க கோரிக்கையை ஏத்துக்கிறேன். நான் இங்கே இருக்கேன். இது மூலமா என்னாலையும் விஜயநகரத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இளவரசி அவர்களே, நீங்க தங்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வாங்க வாங்க. உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த இனிமையா பேச வேண்டியது அவசியம் இளவரசி. நான் ஆசைப்படுறதெல்லாம் ஒண்ணுதான். எப்படியாவது நீங்க மகிழ்ச்சி அடைஞ்சி உங்க புதிரோட பதிலுக்கான ஏதாவது ஒரு அறிகுறியை காமிச்சீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இன்னைக்கு இளவரசியோட புதிருக்கு பதில் வழங்கின விதம் ரொம்ப அற்புதமா இருந்தது. நீங்க மீண்டும் ஒரு முறை விஜயநகரத்தோட மானத்தை காப்பாத்தி இருக்கீங்க. அப்புறம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இளவரசியோட அடுத்த புதிருக்கான பதில வழங்கி நீங்க மீண்டும் ஒரு முறை விஜயநகரத்தை காப்பாத்துவீங்க. இப்ப இன்றைய சபை இதோட முடிவடையுது. நான் இப்ப புறப்படுறேன். மந்திரியார் அவர்களே, நீங்க என் கூட வாங்க. மகாராஜா பாலகுமார், மகாராஜா பாலகுமார். எவ்வளவு நம்பிக்கையோட என் பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரு. கண்டிப்பா புதிருக்கான விடைய கேட்க என் பக்கம் வருவான். ஆனா அதுதான் எனக்கே தெரியாது. ராஜகுரு தத்தாச்சாரியனே, உன்னோட மரியாதையை நீ காப்பாத்திக்கணும்னா இங்க இருந்து ஓடிடு. தனிமணி, என்ன நின்னுகிட்டு இருக்கீங்க? வாங்க, வெளியே நிறைய வேலைகள் இருக்கு. வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சொன்ன இந்த புதிருக்கான விடைய கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். வாங்க போலாம். சரிதான், நீங்க போகணும்ல? ஆமா. முக்கியமான வேலை இல்ல? ஆமா. சரி, நான் உங்களுக்கு அந்த இளமையா வச்சுக்கிற மூலிகையை பத்தி சொல்லலாம்னு இருந்தேன். சரிதான், அப்புறமா சந்திக்கலாம். வரேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நில்லுங்க. அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, போயிட்டா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த மூலிகையை நான் உன்கிட்ட இருந்து அடைஞ்சே தீருவேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா. தந்தை பாசத்துக்காக ஏங்குறவன், தூர தேசத்துல வசிக்கிறவன். என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணரே? ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. அநேகமா இந்த முறை இளவரசி உங்ககிட்ட ஒரு கடினமான புதிரை கேட்டுட்ட மாதிரி எனக்கு தெரியுதே பண்டிதரே. இல்ல மகாமந்திரியாரே, இந்த புதிர் மிக சுலபமானதுதான். அதுக்கான பதிலையும் நான் சொல்லிடுவேன். ஆனா நான் என்ன யோசிக்கிட்டு இருந்தேன்னா, ஏன் இந்த தடவை புதிருக்கு பதில் அளிக்கிற வாய்ப்பை நான் உங்களுக்கு தரக்கூடாது? அது என்னன்னா, நீங்க விஜயநகரத்தோட மகாமந்திரி. நீங்க புதிருக்கான விடையை சொன்னீங்கன்னா பிரஜைகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க இல்லையா? நீங்க விடை தருவீங்களே? பதில் கொடுக்கறதுல இருந்து நான் எப்பவுமே பின் வாங்கினதே இல்ல. ஆனா இளவரசி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புதிருக்கான விடைய சொல்ற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த பதில போர்க்களத்துல தர வேண்டியதா இருந்ததுன்னா
அத கண்டிப்பா நான் தருவேன், அதுவும் என் வாளால. தேடுங்க தேடுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பதில தேடுங்க. ஒருவேளை உங்களால விஜயநகர சாம்ராஜ்யம் தோத்துருச்சுன்னா அந்த நாளை பார்க்கிறதுக்கு நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க. நகுஷ், வாளை எடுத்துக்கிட்டு போய் இன்னும் கூர்மையாக்கிடு. ஒரே வெட்டுல தலை தனியா உடல் தனியா பிரிஞ்சிடணும். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. இந்த கை காலம் அவனுடைய வால்ல ரத்தத்தை பார்க்காம விட மாட்டான் போல. இப்ப சீக்கிரமா அந்த புதிருக்கான விடையை கண்டுபிடிச்சாகணுமே, இல்லனா உயிர் விஜயநகரம் ரெண்டுமே போயிடும். பாஸ்கர், யோசி, ஏதாவது யோசி. ஆனா இந்த புதிருக்கான விடை எங்க கிடைக்கும்? இளவரசி கேட்ட புதிருக்கான விடை இதுதான். நாகராஜர். ஏன் நீங்க இங்கேயே ராஜ மாளிகையில இருந்து உங்களுக்கு சேவை பண்ண எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க கூடாது? ஒரு எதிரிய பாராட்டுறது இன்னொரு எதிரிக்கு கொஞ்சம் கூட அழகு கிடையாது. அதுவும் அரசவையில எல்லார் முன்னாடியும். இளவரசி, நீங்க அநேகமா மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் நம்ம எல்லாருக்கும் எதிரி, நண்பர் கிடையாது. அப்படி பார்த்தா நீங்க கூட தான் எங்களுடைய நண்பர் இல்ல மகாராணியாரே. அதனால ஞாபகம் இருக்கட்டும், நான் ஒரே ஒரு சைகை காட்டினா உங்க பேரு கூட மகாராணின்னு ஒரு வார்த்தை இணைஞ்சிருக்கே, அது காணாம போயிடும். நான் ஒரே ஒரு சைகை காட்டினா இந்த மொத்த விஜயநகரமும் அழிஞ்சு போயிடும். அப்புறம் என்னோட ஒரே ஒரு சைகையால உங்களோட மகா மந்திரியார் மகாராஜாவா இல்ல, அதுக்கு மாறா எங்களுடைய கைதி ஆயிடலாம். நீங்க நான் சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்களை எச்சரிக்கிறதுக்கு தான் அப்படி சொன்னேன். அதேதான், நானும் உங்களுக்கு எச்சரிக்கை தான் வழங்கிட்டு இருக்கேன் மகாராணி. எச்சரிக்கையா இருங்க. அப்புறம் இனிமே எனக்கு எந்த ஆலோசனையும் வழங்காதீங்க. இப்போ நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி. ஏன்னு தெரியல, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் என் புதிருக்கான பதில சொல்லி என்னை இன்னும் வியக்க வைப்பாரு நம்புறேன். உங்களுக்கு வெக்கமா இல்லையா சாரதம்மா? இந்த மாதிரியான நிலைமையில ஒரு அம்மா அவங்க மகனை விட்டுட்டு போவாங்களா? ஐயோ, நான் உன்ன போக சொல்லி சொல்றேன். என்னாச்சு? அடிக்க போறாங்க. என்னாச்சு? அட நிறுத்துங்க. ஐயோ, என்னாச்சு? தந்தை பாசத்தை எதிர்பார்க்கிறவன் அதுக்கு ராமா? இளவரசி நீதான் ராமான்னு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இளவரசிக்கு நான் தான் ராமான்னு தெரிஞ்சிடுச்சா? இல்ல சாரதம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆமா, நான் தந்தை பாசத்துக்காக ஏங்குறேன். ஆனா தூர தேசத்துல வசிக்கிறவன் இல்ல இல்லையா? மந்தாகினி தேவி, கதவை திறங்கல. எப்படி இருக்கீங்க
மந்தாகினி தேவி, நான் உங்களுக்காக இந்த திராட்சை பழங்களை கொண்டு வந்திருக்கேன். நல்ல திராட்சை எடுத்துட்டு வந்துட்டான். திராட்சைய நானும் தான் கொண்டு வந்திருக்கேன். மந்தாகினி தேவி இங்க பாருங்க. தனி அவர்களே, நான் கொண்டு வந்திருக்கிறது மிகவும் இனிமையான திராட்சை பழங்கள். போங்க போங்க போங்க, இங்க இருந்து போங்க. எங்க இருந்து போகவா? ஏன் போகணும்? எங்க போறது? மந்தாகினி தேவியே, உன்னெல்லாம் நாங்க வரும்போது நீங்க சந்தோஷப்படுவீங்க, நல்லா உபசரிப்பீங்க. ஆனா இப்போ வாசல்ல இருந்தே விரட்டி விடுறீங்க. முதல்ல நீங்க ராஜகுருவா இருந்தீங்க, ஆனா இப்போ இல்ல. அதனாலதான் போங்க போங்க. மன்னி அவர்களே, அந்த கிழவன் தத்தாச்சாரியன என் சாபம் சும்மா விடாது. நம்மளோட அன்பு நிறைஞ்ச உபசரிப்ப இப்படி வாசல்லே வச்சு விரட்டுற மாதிரி மாத்தி விட்டுட்டா. பார்த்துட்டே இருங்க தனி அவர்களே, அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அந்த கிழவன் தத்தாச்சாரியன அவனோட பதவியில இருந்து சீக்கிரமாவே இழுத்து கீழே தள்ளி விட்டுட்டு அந்த இருக்கையில மறுபடியும் நாம 2 பேரும் ராஜகுருக்களா அமரத்தான் போறோம். சரியா சொன்னீங்க மணி அவர்களே. அந்த கிழவனை நான் என்ன பண்ணுவேன்னு என்ன தெரியுமா? போலி. ஏய், இது போலி இல்லல? கபடக்காரி காத்தா பொண்ணு, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? முட்டாள் பாஸ்கர், நான் உன்ன இல்ல, பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயாவை பார்க்க வந்திருக்கேன். ஏ, அப்பா கிட்ட என்ன வேலை இருக்கு? அந்த புதிர பத்தி எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அத நான் பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன், உன்கிட்ட இல்ல. போய் அவரை கூட்டிட்டு வா போ. அவரு தியானத்துல மூழ்கி இருக்காரு. அப்ப சரி, நானே நேரா போய் அவரை பாக்குறேன். அட, அப்பாதான் பூஜையில இருக்காருன்னு சொன்னல. அவருடைய தியானத்துல எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அதனால நீ இங்கே இரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். சரி சரி போ. நானே போய் பாத்துக்கிறேனா. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? இங்க இருந்து ஒழுங்கா போயிடுங்க. மறந்துடாதீங்க, நான் மறுபடியும் ராஜகுரு ஆயிட்டேன். இப்ப என்னால உங்க 2 பேரையும் தண்டிக்க முடியும். இல்ல நான் நினைச்சேன்னா என்னோட மந்திர சக்தியால உங்க 2 பேரையும் பஸ்பமாக்கிட முடியும். என்ன சரிதானே மந்தாகினி? ஆமா தத்தாச்சாரியாரே. தனி அவர்களே, இந்த கிழவன் நம்ம ராஜகுரு பதவியையும் பறிச்சிட்டான், மந்தாகினி தேவியையும் பறிச்சிட்டான். நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? மரியாதையா போறீங்களா இல்ல உங்க கழுத்தை பிடிச்சு தள்ளட்டுமா? மந்தாகினி தேவி, மந்தாகினி தேவி. பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா, நான் உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். உள்ள இருந்த வர இவ்வளவு நேரமா? வேஷத்தை மாத்திட்டு வரதுக்கு நேரம் இல்லையா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தியானத்தின் ஆவேசத்துல இருந்து வெளியில வர நேரம் ஆகும்ல. ஆனா இப்போ இந்த பாஸ்கர் எங்க போனா? இப்ப நான் இங்க இருக்கும்போது அவன் எங்க இருந்து வருவான்? அதாவது நான் அவனை எனக்கு பதிலா பூஜையில உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். சரி நீ சொல்லு, புதிரை பத்தி உனக்கு என்ன தெரிஞ்சது? ராமா ஐயா, உங்க புதிரோட கடைசி பகுதி என்ன? வடக்குல தான் பதில் அடங்கி இருக்கு. அப்படின்னா மாளிகையோட வடக்கு திசையில தான் பதில் இருக்கு. மாளிகையோட வடக்குல இடிஞ்சு போன ஒரு பகுதி இருக்கு, ஆள் இல்லாத இடிபாடுகள். அங்கதான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆனா எல்லாருக்குமே தெரியும், அங்க அபசகுணமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. யார் அங்க போனாலும் அவங்க திரும்பி வர்றதே இல்ல. என்ன, அங்க போறவங்கள திரும்பி வந்துருவாங்களா? இல்ல இல்ல சாரதம்மா, அங்க போன யாருமே திரும்ப வந்ததே இல்ல. சில பேர் இப்படியும் சொல்லியிருக்காங்க, அங்க போன சிலர் திரும்பி வரும்போது சேவலா வந்திருக்காங்களா. நீங்க காத்துல ஏன் பறந்துட்டு இருக்கீங்க? ஐயோ, சேவல் சேவல் சேவலா மாறி வெளியே வராங்களா. என்ன சொல்றாங்க? சரி சரி சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு இப்ப நல்லா தெரியுது. உள்ள போனவங்க சேவலா மாறி வெளியில வராங்களாமா. சேவலா மாறியா?
போக விட மாட்டீங்களா? ஆனா போய் தானே ஆகணும். இல்ல ராமையா, நான் உங்களை தனியா போகலாம் விட மாட்டேன். நானும் பாஸ்கரும் உங்க கூட வருவோம். பாஸ்கரால வர முடியாது. ஏன் வர முடியாது? ஏன்னா எனக்கு பதிலா அவன் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா? 1008 முறை அவன் மந்திரத்தை படிச்சாகணும். பூஜையை நடுவுல விட முடியாது, அபசுகுணமா கருதப்படும். அதனாலதான். அப்படின்னா நான் உங்க கூட வருவேன். ஐயோ, நீயும் வரக்கூடாது. ஏன் கூடாது? நான் கண்டிப்பா வருவேன். வேண்டாம்லாம் சொல்லாதீங்க. நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன். ஐயோ, சரி சரி சரி, கூட வா, போதுமா? சாரதாம்மா, நான் வரேன். நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? என்ன தொடர்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இல்ல இல்ல, நான் அது கொசுவே? கொசுவா? நீ என்ன கொசுன்னு சொல்றியா? உங்களே இல்ல, உங்க தலை மேல ஒரு கொசு உட்கார்ந்துட்டு இருந்தது. அததான் நான் அததான் சொன்னேன். உங்களை தொட எப்படி தைரியம் வந்ததுன்னு கேட்டேன். அப்படியா? அது சரி, ஒரு விஷயம் சொல்லவா? 2 விஷயமே சொல்லு. உங்களோட இந்த குடுமி இருக்குல்ல, எனக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆனா இது மட்டும் வெள்ளைக்கு பதிலா கருப்பா இருந்ததுன்னா பார்க்க இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா உங்களாலேயே இப்ப என்ன பண்ண முடியும்? உங்க குடுமி வெள்ளையாகிறதையும் தடுக்க முடியாது, வயசாகிறதையும் தடுக்க முடியாது. இப்ப என்ன நடந்தாலும் சரி, பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட இருந்து அந்த இளமைய திரும்ப தர்ற மூலிகை மருந்த வாங்கியே தருவேன். ஆனா அதை வாங்கணும்னா அந்த புதிருக்கான பதில் எனக்கு தெரியணுமே. அப்பதான் அந்த பதில சொல்லி பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட இருந்து அந்த மூலிகை மருந்த வாங்க முடியும். ஆனா புதிருக்கான பதிலை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் உன்னை கேள்விப்பட்டேன், புதிர்களுக்கெல்லாம் விட சொல்றதுல நீ கை தேர்ந்தவளாமே. அப்ப நான் உன்கிட்ட ஒரு புதிரை கேக்குறேன், அதுக்கான விடைய சொல்லு பார்க்கலாம். புதிர் என்னன்னா, தந்தை பாசத்திற்காக ஏங்குபவன், தூர தேசத்தில் வசிப்பவன், திசை மாறி வருபவர்களுக்கு வழிகாட்டுபவன். எந்த ஒரு வித்வான் பதில் தேடினாலும் வடக்குல தான் பதில் அடங்கி இருக்கு. இதுக்கான பதில் வடக்கு திசையில தான் கிடைக்கும், அதாவது மாளிகையோட வடக்கு பக்கத்துல. அப்படியா? ஆனா அங்க பாழடைஞ்ச குகை தானே இருக்கு. இருக்கலாம், பதில் அங்க கூட ஒளிஞ்சிருக்கலாம். பதில பத்தி எல்லாம் தெரியல, ஆனா அந்த பாழடைஞ்ச குகையில பல ரகசியங்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப என்னோட இந்த வெள்ள குடிமையிலேயே பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா அந்த குகைக்கு போயே தீருவேன். கண்டிப்பா போயே தீருவேன். இந்த சிரிப்பு யாரோடது? சோனியாக்காரி. என்ன குருஜி, இருந்தாலும் உங்களுக்கு வயசாகிடுச்சு. ஆனா எங்களுக்கு என்ன இளமை இருக்கு. எங்க 2 பேரையும் எதுக்காக ஆபத்துல தள்ளி விடுறீங்க? 2 பேரும் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை பண்ணுங்க, இல்லன்னா சபையை விட்டு வெளியேத்திடுவேன். குருஜி, இந்த குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க சோனியாக்காரி பயங்கரமா அடிப்பான நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? பயமுடுங்க. பயத்துல ஏற்கனவே எனக்கு மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க இன்னும் என்ன பயமுறுத்தாதீங்களா? இந்த இந்த
கொலுசு சத்தம் யாரோடது? குருஜி என்ன பண்றீங்க? ஐயோ குருஜி என்ன பண்றீங்க? இந்த கொலுசு சத்தம் குருஜி நான் இன்னொரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். மோகினி பிசாசும் கொலுசு போட்டிருக்குமா? குருஜி அந்த மோகினி இந்த பக்கமா தான் வந்துகிட்டு இருக்கு. குருஜி இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். அந்த மோகினிய முதல்ல கிழவனுங்களை தான் பிடிக்குமா, அதுவும் பதவியில இருக்கிறவங்கள. குருஜி குருஜி என்னாச்சு? எங்க போறீங்க? யாரும் அங்க இருக்காங்க. கடவுளே, யாரு கல்ல எறியறது? குருஜி மோகினிங்க கல்ல தூக்கி அடிக்குங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பயமுடுற முட்டாள். குருவே நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் இங்க புதிருக்கான விடைய தேட வந்தேன். நீங்க? நானா? அது உணவை ஜீரணிக்கிறதுக்காக அப்படியே சும்மா நடந்து இங்க வந்துட்டேன். சரி சரி, நீங்க நேரத்தை வீணாக்காதீங்க. சீக்கிரமா அந்த புதிருக்கான விடைய கண்டுபிடிங்க. நீங்க மட்டும் விடைய கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் விஜயநகரத்தின் வரலாற்றின் பக்கங்கள்ல உங்க பேரு தங்க எழுத்தால எழுதப்படும். இல்ல உங்க பேரு விஜயநகர வரலாற்று பக்கங்கள்ல எழுதப்படும். அந்த மோகினி வந்தான்னா பேரு மட்டும் இல்ல, நான் ஆளும் மொத்தமா அழிச்சிருவேன். அந்த புதிரை உங்ககிட்ட தானே கேட்டாங்க, பதிலையும் நீங்களே கண்டுபிடிங்க. எனக்கு அது தெரியும், ஆனா நீங்க ஏன் விடைய கண்டுபிடிக்க இங்க வந்தீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மறந்துடாதீங்க, நான் விஜயநகரத்தோட ராஜகுரு. இப்படி என்னைய கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? குருவே, இப்ப வந்திருக்கிற பிரச்சனை விஜயநகரத்தோட மானம், மரியாதை அப்புறம் அடையாளத்துக்கானது. நீங்க இப்படி பின்வாங்கிட்டு இருக்கீங்க. சரிதான், இப்ப அநேகமா நான் தான் இந்த இடிபாடுகளுக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். நீங்க போகாதீங்க. ஒருவேளை நீங்க உள்ள போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் பாஸ்கர் என்ன ஆவான்? ஏற்கனவே அவன் எதையுமே கேட்க மாட்டேங்கிறான். ரொம்ப கெட்டு போயிருக்கான் அவன். வெங்கடேஸ்வரா, என்னோட மகனை பத்தியே நீ ஏன் முன்னாடியே தப்பா பேசுறியா? சேட்டக்கார பொண்ணு. ஐயோ மன்னிச்சிருங்க என்ன. இருங்க. குருஜி உங்களோட மந்திர சக்தியை பயன்படுத்தி பாருங்களேன். பயமுடு முட்டாளுங்களா. பண்டித ராமகிருஷ்ணரே, பண்டித ராமகிருஷ்ணரே, இத வாங்கிக்கங்க. பாருங்க, இத நான் தான் உங்களுக்கு ஏத்தி கொடுத்திருக்கேன். அதனால போகும்போது அப்படியே எனக்கு அந்த மூலிகை மருந்த பத்தி சொல்லிட்டு போங்களேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்க கூடவே அந்த மூலிகை மருந்தோட பேரும் அழிஞ்சு போயிடும். எல்லாருக்கும் நன்மையா இருக்கும். நான் மக்களோட நன்மையை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு? போங்க. இதெல்லாம் என்ன? உனக்கு நாணயங்களை கொடுக்கறதே நீ சூனியக்காரி மாதிரி சிரிக்கிறதுக்காக தான். அப்பதான் மனுஷங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கே பயப்படுவாங்க. நீ இப்படி சிரிச்சா எப்படி? இன்னும் பயங்கரமா சிரி. அப்படின்னா இங்க சூனியக்காரி இருக்குன்னு சொல்றதெல்லாம் பொய்யா? சரி, உள்ள போய் பார்க்கலாம்.
ஆயுதங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ஆயுதங்களை தயார் பண்ணுங்க, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. காலத்தின் விளையாட்டு வினோதமானது. இந்த விஜயநகரத்தை அழிக்க தேவையான அத்தனை ஆயுதங்களும் விஜயநகரத்துக்குள்ளேயே தயாராயிட்டு இருக்கு. யார் நீ? யார் நீ? விஜயநகரத்தை அழிக்க இங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க நீ யாரு? இந்த பக்கம் திரும்ப. திரும்பி நீ யாருன்னு சொல்லு. பண்டிதர் ராமகிருஷ்ணரா? அட்ரஸ் சக்க. இவ கை கால கூட அன்னைக்கு பார்த்தனே அவளேதான். ஆனா இவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? கண்டிப்பா இவளால என்னை என் அப்பா கிட்ட கூட்டிட்டு போக முடியும். யார் நீ? பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாதிரியான ஞானியோட கையில புத்தகமோ இல்ல எழுதுகோலோ தான் அழகா இருக்கும், இந்த வாள் இல்ல. ஆனா நான் அப்பா இல்ல பாஸ்கர்னு இவளுக்கு தெரியாதுல்ல. நான் குருகுலத்துல ஆயுத கல்வியிலையும் பயிற்சி அடைஞ்சிருக்கேன். இன்னைக்கு அது பயன்பட போகுது. தன்னோட புத்தியின் சக்தியால தாக்கக்கூடியவரு இன்னைக்கு வாளை கையில எடுக்க போறாரா? சில சமயத்துல புத்தியால பண்ண முடியாத காரியங்களை ஆயுதத்தால பண்ணிடலாம். இப்ப நேரத்தை வீணாக்காத. உன் முகத்துல இருக்கிற இந்த திரையை அகற்று. ஓம் நமச்சிவாய. பயங்கர சிரிப்பு சத்தம் அது. குருவே, நீங்க சிவன் கிட்ட ஏன் உதவி கேட்க கூடாது? நீங்க தான் நேரா அவர் கூட பேசுவீங்கல்ல. எப்ப பேசுவேன்? பேசுவேன் தான். எனக்கு அவரோட நேரடி தொடர்பு இருக்கு. இப்ப கூட அவர்கிட்ட பேசினேன், சிவனை பார்த்தேன். ஆனா இப்ப நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறம் வந்துட்டாரு. ஐயோ, என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே? இப்ப உங்களுடைய புத்தியின் சக்தியும் பயன்படாது, வாளும் பயன்படாது, புத்தியின் அஸ்திரமும் பயன்படாது, சஸ்திரங்களும் இப்ப பயன்படாது. இப்ப என்ன பண்ண போறீங்க? இவருடைய ஆபரணங்களை கழட்டுங்க. இவ என்னோட ஆபரணங்களை கழட்டிட்டு போய் என்ன பண்ண நினைக்கிறா? இவளுடைய தந்திரமான மூளைக்குள்ள என்ன திட்டம் உருவாகிட்டு இருக்கு? ராத்திரி இந்த நேரத்துல இந்த சத்தம் எங்க இருந்து வருது? இது என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயாவோட ஆபரணம் இது. எதை நினைச்சு பயந்தனும் உதவி நடந்துருச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயாவை அந்த சூனியக்காரி சேவலா மாத்திட்டா. கடவுளே, ஐயோ ஆண்டவா, இப்ப நான் சாரதாமா கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? பதில் சொல்ல என்ன இருக்கு? அவங்க கிட்ட போய் பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணரா இல்ல, அவர் இப்ப சேவலாயிட்டாருன்னு சொல்லு. அட கடவுளே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்ப சேவலாயிட்டாரு.
இப்ப அரசவையில புதிருக்கான பதில யாரு தருவாங்க? இந்த சேவலா? ஆனா அது எப்படி? கொக்கர 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 கொக்கரக்கோ. இந்த குகைக்குள்ள வர யார் ஒருத்தங்களும் ஏன் வெளியில வர மாட்டேங்கிறாங்கன்னு இப்ப எனக்கு புரியுது. இங்க பேய் பூதம்லாம் எதுவும் இல்ல. அதுக்கு மாற நீங்க இங்க ஆயுதங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. இது நிரூபிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. இங்க இருக்கிற எல்லாருக்குமே நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு தெரியும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே. இவ்வளவு நான் கை கால கூட பார்த்திருக்கேன். இது மூலமா புரிய வருது என்னன்னா, விஜயநகரத்தை கைப்பற்றதுக்காக தான் இந்த சதி திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்காங்க. மற்றும் இந்த சதி திட்டத்துல அந்த கை காலமும் சம்பந்தப்பட்டிருக்கான். நான் நினைச்சேன்னா என்னால உங்களை இப்பவே கொன்னுட முடியும். ஆனா நான் அப்படி பண்ண போறதில்ல. என்ன தெரியுமா? ஏன்னா உங்களை கொல்ல போறது விஜயநகரத்தோட மக்கள் தான். உங்களை போற்றி புகழ்ந்துட்டு இருந்த அந்த மக்கள் தான். நீ என்ன சொல்ல வர? அதாவது நாளைக்கு வரைக்கும் நாங்க உங்களை இங்க சிறைப்பிடிச்சு வைக்க போறோம். அப்பதான் நாளைக்கு உங்களால அரசவைக்கு போக முடியாது. நாளைக்கு நீங்க அரசவைக்கு போகலனா அப்புறம் இளவரசி கேட்ட புதிருக்கு உங்களால பதில் கடைசி வரைக்கும் கொடுக்க முடியலனா அப்புறம் விஜயநகரத்து மக்கள் எல்லாரும் உங்களை தேச துரோகின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்லாலேயே அடிச்சு உங்களை கொன்னுடுவாங்க. உங்களுடைய சதி திட்டத்தை நான் எப்பவும் வெற்றி அடைய விட மாட்டேன். நீங்க இந்த குகைக்குள்ள வர்றதுக்கு பதிலா அந்த புதிருக்கான விடைய கண்டுபிடிக்கிறத பத்தி யோசிச்சிருந்தீங்கன்னா விஜயநகரமும் பாதுகாப்பா இருந்திருக்கும், உங்க உயிரும் பாதுகாப்பா இருந்திருக்கும். ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த குகையோட கதையும் அந்த புதிரும் ஒரே மாதிரி இருக்கு. அவங்க கேட்ட அந்த புதிர் என்ன? தந்தை பாசத்துக்காக ஏங்குபவன். அதாவது தன்னுடைய தந்தைய மிக அதிகமா நேசிக்கிற ஒரு மகன். அவன் அவனுடைய அப்பாவை தேடி இந்த குகைக்குள்ள வந்தான். அப்பா அவன் உயிரோட இருந்தான். ஆனா அந்த குகையை விட்டு அவனால உயிரோட வெளியே போக முடியல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.